அன்பிற்கினிய உறவினர்களே, தோழர்களே, சான்றோரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஐயா கவிஞர் இறைவன் அவர்களுடைய முயற்சியிலே வரலாற்றில் வன்னியர் மகாவம்சம் என்கிற தொகுப்பு நூல்கள் 7, அதிலே 6 நூல்கள் சென்னையிலே காமராஜர் அரங்கத்திலே முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டன. இன்றைக்கு இங்கே அந்த 7வது நூல் நமது படைப்பாளிகளும் சேர்த்து இங்கே 7 தொகுப்புகளும் இங்கே மறுபடியும் வெளியிடப்படுகின்றன. இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்க இசைவு தந்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற ஐயா திரு பி. சிவலிங்கம் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கிற நீதியரசர் பொன் கலையரசன் அவர்களே, நிகழ்ச்சியை எங்கள் ஊரில் நடத்துங்கள் என்று கோரிக்கை வைத்து இன்றைக்கு இங்கே சிறப்பாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிற வரவேற்புரை நிகழ்த்திய பசுமை பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கிற கவிஞர் பழமலை அவர்களே, பாலகணேசன் அவர்களே, ஆசிரிய மாமணி சஞ்சீவி ராயன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் சமுதாயத்தை பற்றி நான் விரிவாக பேச வேண்டும், அதிக நேரம் தாருங்கள் என்று கோரிக்கை வைத்த சோழன்குமார் வாண்டையார் அவர்களே, அவர் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். நேரம் கருதி எவ்வளவு பேசுவார் என்பதை அவரை முடிவு செய்து கொள்வார் என்று நினைக்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கிற அனைத்து அறிஞர் பெருமக்களே, எல்லோருடைய பெயரையும் சொன்னால் நேரமாகும் என்பதற்காக நான் இத்தோடு இதை நிறுத்தி கொண்டிருக்கிறேன். நம்ம நெற்றிக்கண் மணி அவர்கள் வந்திருக்கிறார். அவர்கள் தான் இந்த அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய கேடயம். எங்களுக்கு பல விதங்களிலே வேலி அறக்கட்டளைன்னு ஒன்று தொடங்கியிருக்கோம். அதில் எங்கெல்லாம் வன்னியர்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்களோ, வன்னியர்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ, அங்கெல்லாம் விரைந்து சென்று ஏதாவது செய்யணும்னா அவர் அணுகினா போதும். அவர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு நிருபரை எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு வழிகாட்டுவார். நாங்கள் அங்கே போயிட்டு அவங்களை பேட்டி காணுவோம். நிதி இருந்தால் நிதி கொடுப்போம், அல்லது வழக்கு தொடுப்போம். அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இதை கூட என் மீது அந்த வேலி அறக்கட்டளை தலைவர் பதவியை சுமத்தியவர் ஐயா இறைவன் அவர்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே தொடக்க உரையாற்ற என்னை பணித்திருக்கிறார்கள். இந்த 7 நூல்கள் பற்றி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வாங்கியவர்கள் இருக்கிறார்கள். படைப்பாளிகள் மட்டும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அதிலே நம்முடைய படைப்பாளிகள் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறார்கள். சினிமா துறையிலே, நாடகத்துறையிலே, ஓவியத்திலே, நாவல், கவிதை இவைகளை எல்லாம் தொகுக்க வேண்டும் என்று பேராவல். இந்த ஆவலை நிறைவேற்ற வேண்டும் என்று எழுத்தாளர்களுக்கு தொலைபேசி மூலம் சொல்லும் பொழுது பலர் தயங்கினார்கள். தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ள தயங்கினார்கள். அடையாளம் நீங்கள் காட்டிக்கொள்ளாவிட்டாலும் இந்த சமுதாயம் உங்கள் அடையாளத்தை தெரிந்து வைத்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு நாங்கள் உறுதிபட சொன்னோம். அதன் பின்னாலே இசைவு தந்திருக்கிறார்கள். இவ்வளவு படைப்பாளிகள் இருக்கிறார்களே என்று நீங்கள் வியந்து போகக்கூடிய அளவுக்கு அதில் இருக்கிறார்கள். எவ்வளவு படைப்பாளிகளை அவர்களை நாம் இங்கு சேர்த்திருக்கிறோமோ அவ்வளவு படைப்பாளிகள் இன்னும் விடுபட்டிருக்கிறார்கள். தகவல்கள் எல்லாம் இன்னும் பெற முடியவில்லை. கல்வி வல்லர்கள், சான்றோர்கள், இப்படியாக ஆண்ட பரம்பரை, தியாகிகள், வன்னியர் அரசியல், இப்படியெல்லாம் பல நூல்கள் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் தனித்தனியாக நான் பேசப் போவதில்லை. ஒரே ஒரு கேள்வியை நான் அடிக்கடி இறைவன் அவரிடம் கேட்பேன். கல்வி வல்லர்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்களே, இவ்வளவு வள்ளல்கள் இந்த சமுதாயத்திலே 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து கூட ஒரு தத்துவ பேராசான் அத்திப்பாக்கம் வெங்கடாசலம் போன்றவர்கள் இருந்து கூட
இன்றைக்கு இந்த சமுதாயம் ஏன் இந்த தாழ்நிலையிலே இருக்கிறது, இதை நீங்கள் ஆய்வு செய்தீர்களா என்பதை இறைவனிடம் நான் கேட்பேன். அவர் என்கிட்ட கேள்வியை திருப்பி போட்டுருவார், நீங்களே பதில் சொல்லுங்கள். நாம் ஆய்வு செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இந்த வரலாற்றை படிக்கும் பொழுது நமக்கு நம்முடைய முன்னோர்களுடைய தகுதி, திறமை, வாழ்நிலை, அவருடைய மனோநிலை எல்லாமே நன்கு விளங்கும். அதை விளங்கிக் கொண்டு இந்த ஏழை மக்களை, நான் தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து வந்தவர், விழுப்புரம், அதே மாதிரி பக்கத்தில் ஒன்றாக இருந்த போது தென்னார்காடு மாவட்டம், கடலூர் பக்கத்தில் திருவண்ணாமலை மாவட்டம், அப்புறம் தர்மபுரி, சேலம் இதெல்லாம் இருக்கு. நான் பணியாற்றிய மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டம். நான் போய் பார்ப்பேன். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கும் பொழுது வன்னியர்களுக்கு மட்டும்தான் அங்கே குடிசைகள் இருக்கும். ஆதி திராவிடர் பகுதியிலே கட்டணங்கள் கட்டி கொடுத்திருப்பார்கள் அரசு. நான் பொன்முடியோட ஊர்ல இடையாறுல பணியாற்றினேன். அங்கே மற்றவர்கள் எல்லாம் அங்கே என்னிடம் வைத்தியம் பார்த்துக் கொள்பவர்கள், எனக்கு இடம் கொடுப்பவர்கள், உதவி செய்தவர்கள் எல்லாம் அங்க உள்ள உடையார்கள், ரெடியார்கள்லாம் இருந்தாங்க. அவங்க வீடுகள்லாம் பெருசா இருக்கும். ஆக அங்க வைத்தியம் பார்த்துக்கொள்ள வர்றவங்களை பார்த்தா மிகுந்த தாழ்ந்த நிலையிலே இருப்பவர்கள் வண்டியர்களாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களாகவும் இருந்தார்கள். அவர்களிலும் குடிசைகள் என்று சொல்லப்படும் பொழுது வன்னியர்களுக்கே குடிசையும் கூரை வீடுகளும் அதிகம். அதனால யாராவது ஏதாவது கொளுக்கிறோம்னா வன்னியர் வீடுகளைத்தான் கொளுத்த முடியும் என்கிற நிலைமை இன்றைக்கு உருவாகிவிட்டது. இப்படி வன்னியர்கள் அங்காங்கே அவர்கள் கட்டிட தொழில், படைப்பு தொழில் ஆச்சாரியம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு படைப்பு தொழில் அத்தனையிலும் இன்றைக்கு வன்னியர்கள் இருக்கிறார்கள். கட்டடம் கட்டுறது பற்றி சொன்னோம். குலசேகரம் சங்கம் அவங்க எவ்வளவு கட்டிட தொழிலாளர்கள் வன்னியர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அதே போல வண்ணம் பூசுபவர்கள், பூ வியாபாரம், இப்படி பல தொழில்களை வன்னியர்கள் சாதாரண தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் அவர்கள் முன்னேறவில்லை? ஏன் அவர்களுக்கு இந்த கல்வி வாய்ப்பு கிடைக்கவில்லை? ஏன் அவர்களுக்கு போதுமான அளவிற்கு வேலை கிடைக்கவில்லை என்று எல்லாம் நாம் யோசிக்கும் பொழுது எல்லா காலங்களிலும் மக்கள் முன்னேற்றத்தை ஆட்சி அதிகாரம் தான் தீர்மானிக்கிறது. அது எந்த மன்னனாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக, ஆங்கிலேயர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, முகலாயர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரம் தான் மக்களை முன்னேற்றுவதற்கான முடிவை எடுக்கிறது. அதிலே சார்ந்தவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், அரசுக்கு துணையாக இருப்பவர்கள், ராஜகுருக்களாக இருந்தவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு குஜராத்துக்கே பல திட்டங்கள் போவதை போல. ஆக இந்த முன்னேற்றம் என்பது ஆட்சி அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதை நன்கு உணர்ந்துதான் 87 சாலை மறியலுக்கு அப்புறம் வெறும் வன்னியர்களாக இருக்காதீர்கள், நீங்கள் ஒரு பொதுவான அமைப்பாக மாறுங்கள் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் போதுதான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு உதவியாக. ஏனென்றால் இந்த 7 நாள் சாலை மறியலில் வன்னியர்கள் யார் குடிசையும் கொளுத்தவில்லை, வன்னியர்கள் வயலை எரிக்கவில்லை, எரிந்தவையெல்லாம் கரும்பு வயல்கள். நீங்க விக்கிரவாண்டி இருந்து நீங்க அதுக்கப்புறம் கோடியூர் கூட்டில இருந்து பண்ருட்டி, கன்றக்கோட்டை எல்லாம் கோடியெல்லாம் கரும்பு வயல்கள் எரிந்திருக்கும். எந்த கரும்பு வயலும் ஆதி திராவிடருக்கு சொந்தமானது அல்ல. அந்த கரும்பு வயல்கள் எல்லாம் வன்னியர்களுக்கு சொந்தமானது. ஆக அப்படியே வேறு சாதிக்காரர்களுக்கு அங்கே வயல்கள் இருந்தாலும் கூட எரித்தவர்கள் அந்த மறியலிலே ஆத்திரமடைந்து தங்களுடைய வாகனம் முன்னேற முடியவில்லை என்ற கோபத்திலே செய்தவர்கள் தான் அதை செய்தார்கள் என்பதை தலித் எழில்மலை அவர்கள் அறிக்கையாக விட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகை எல்லாம் வந்தது. அப்பெல்லாம் நான் எழில்மலையோடு சேர்ந்து அந்த தலித் முன்னணிக்கெல்லாம் பேச்சாளராக போய் கொண்டிருப்பேன். அப்போ போய் பார்த்து டாக்டரை பார்த்து இந்த மாதிரி நல்ல அறிக்கை வந்திருக்கு, எழில்மலை நண்பரான ராமா நண்பர், இப்படியாக அவர்கிட்ட சொன்னோம். விடி ராஜசேகர் ரெட்டி பெங்களூர் அவருடைய துணையோட தான் இதெல்லாம் பண்ணி முடிச்சாங்க. ஆக நம்முடைய பழியை தீர்ப்பதற்கு ஒரு பக்கத்திலே உள்ள நம்முடைய துணை பாட்டாளி ஒருவர் தலித் சமூகத்தில் வந்திருக்கிறார் என்றெல்லாம் இணைத்துக் கொண்டு தீரன் அதற்கு முன்னாலேயே ரொம்பவும் வேகமாக பணியாற்று. இப்படித்தான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகி முதல் தேர்தலிலேயே ஒருவர் கூட வெற்றி பெறவில்லை. ஆனால் கட்சி அங்கீகாரம் பெற்று யானை சின்னம் பாட்டாளி மக்களுக்கு வருகிறது. ஆக ஆட்சி அதிகாரத்துக்கு போய்விடுவோம் என்று கனவு கொண்டிருந்த எங்களுக்கு
பல ஏமாற்றங்கள் வந்துவிட்டன. இப்ப மறுபடியும் ஐயா இறைவன் அவர்கள் எப்படியாவது ஒன்று சேர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக ஒன்று சேர்த்தாலும் கூட யார் ஆட்சிக்கு வருவார்கள்? ஏமாற்ற மக்களா அல்லது வஞ்சனையிலே ஊறிய மக்களா என்று பார்க்கும்பொழுது இதுவரையிலே வன்னியர் மக்கள் தொகை மிக அதிகமாக இருந்த கூட அந்தந்த பகுதியிலிருந்து பிற சாதியினரை தேர்ந்தெடுக்கப்பட்டுகிறார்கள் என்பதை புள்ளி விவரமாக தந்திருக்கிறார். இப்பொழுது கூட ஒரு சிறு கையெழு ஏன் வேண்டும் வட தமிழ்நாடு என்று வெளியிட்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் வழங்கப்பட இருக்கிறது. ஆக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த வன்னியர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் ஆட்சிக்கு வருகக்கூடிய அளவிற்கு தலைமையை தக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு சக்தி இல்லாமல் போவது எதனால் என்று பார்க்கும் பொழுது தென் மாநிலம் வட மாநிலம் என்று தமிழகம் 2 கூறுகளாக பிரிந்திருக்கிறது. இந்த 2 கூறுகளிலே என்ன என்றால் பெரும்பாலும் மக்கள் பெரிய சாதியிலிருந்து யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று ஒருவர் காலை ஒருவர் பிரித்து இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வன்னியர் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தாழ்த்தப்பட்டவர்கள் முக்கியத்துவர்கள், அதே போல ஆதிதிராவிடரை முன்னேற விடாமல் மற்ற சாதிகள், அதே போல கவுண்டர்களுக்கு வாய்ப்பே இப்பதான் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் தான் முதலமைச்சராகிற வாய்ப்பே வந்தது. அதற்கு முன்னாடி சுப்பிரமணியன் தான் மத்திய அமைச்சர் வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அப்படிப்பட்ட வசதி மிக்க ஒரு கோவை கொங்கு வேளாளர் சமுதாயமே ஆட்சிக்கு வர முடியாமல் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் எந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களை வஞ்சித்து விட்டு பிறர் சிறுபான்மையினர் என்று அவங்களை ஏத்துக்கிறாங்க. ஜெயலலிதா ஏத்துக்கிறாங்க, மேனன் எம்ஜி ராமச்சந்திரன் தான் ஏத்துக்கிறாங்க, முதலியார் அண்ணாதுரைன்னா கொஞ்சம் தான் ஏத்துக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மை சமூகத்தை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஒருவருக்கு ஒரு பகையா இருக்கிறார்கள். அவர் பழனிசாமி வந்தாருன்னா அது ஜெயலலிதா தயவுல வந்தார். இவரு பழனிசாமி வந்தாருன்னா இவர் என்ன பண்ணாரு? இவரு பன்னீர்செல்வம் வந்தது அந்த தயவால. பழனிசாமி வந்தாருன்னா ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் வேற வழி இல்லை. அப்படிதான் வந்திருக்கு. ஆக நாம் அடர்த்தியாக இருக்கிற மாநிலத்திலே நாம் நம்மை ஆள வேண்டும் என்றால் வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு என்று 2 மாநிலமாக பிரிக்க வேண்டும். அந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கார். மத ரீதியாக பிரிந்த பாகிஸ்தானே பங்களாதேஷாக பிரிந்து விட்டது. மொழி ரீதியாக விசால ஆந்திரா என்று கேட்டு பிரித்து கொடுத்த ஆந்திராவே ஒரே மொழி என்றாலும் கூட தெலுங்கானா அங்கே ஆந்திர பிரதேசம் பிரிந்து விட்டது. அந்த வாய்ப்பை நாம் பெறும் பொழுது நிச்சயமா அப்பதான் இந்த வன்னியர மக்கள் ஒன்றாக ஓட்டு போட்டாங்கன்னா ஏதாவது ஜெயிக்க முடியும், ஏதாவது பேரம் பேச முடியும், தலைமைக்கு போக முடியும். முதலமைச்சர் வாய்ப்பு அன்றைக்குத்தான் நிகழும். இல்லைன்னா குமாரசாமி கவுடா மாதிரி தேவகவுடா மகன் மாதிரி ஒரு விபத்தில் ஆட்சிக்கு வரலாம்னா அதற்கான வாய்ப்பையும் இன்றைய உள்ள வன்னியர் கட்சிகள் சரியாக செய்வதாக நான் நம்பவில்லை. ஆக ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒவ்வொரு சாதியையும் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. நான் நான் வன்னியர் தான். ஆனால் அரசியல் என்று வரும்போது அரசியல் ஆதிக்கத்தை எப்படி பெறுவது என்பது உங்களுக்கு ஒரு ராஜதந்திரம் வேண்டும். பெரும்பான்மை சிறுபான்மை இதை பற்றி கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுவார்கள். எல்லா இடங்களிலுமே ஒடுக்குமுறை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பெரும்பான்மை இருக்காங்க இல்லையா, அவங்க அரவணைத்து வாழ வேண்டும். சிறுபான்மை என்பவர் அனுசரித்து வாழ வேண்டும். நாங்களே வாணியம்பாடி போனோம்னா கூட்டம் நடத்தினா அங்க உள்ள முஸ்லீம் உள்ள அனுசரித்தா கூட்டம் நடத்தும். நல்லா கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தவன் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவன் அங்கேயே எழுத்தாளர் சங்க கூட்டம்லாம் நடத்தினா நாங்கள் அனுசரிச்சு போவோம். பள்ளிவாசல் 2 மணி நேரம் அவங்க தொழில் நடத்தினா கூட கூட்டமே நடத்த மாட்டோம். ஆக நாமும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சாதியையும் இகழக்கூடாது, எல்லா சாதிகளையும் எப்படி பயன்படுத்த முடியும் என்று பார்க்க வேண்டும். குறைந்தபட்சம் வடதமிழ்நாட்டு அளவிலே உள்ள மக்களை ஒன்றிணைப்பதற்காக நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும். உடனடியாக அரசியல் அதிகாரத்துக்கு போது வாய்ப்பு இல்லை. ஒரு ஒற்றுமை நோக்கிய பயணம், விழிப்புணர்வு. சோழகுமார் வாண்டியார்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிறைய இளைஞர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் விழிப்புணர்வு வந்துட்டு கொண்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வை வெற்றியாக மாற்றக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்பளித்த எனக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.